نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கே எல்லையற்ற புகழும், ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், கியாம நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும் முதலில் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தின் மெலுபேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையை எங்களுக்கு பெரும் ஒரு பாக்கியமா தந்திருக்கிறான். நம்முடைய முஸ்லிம்கள் இந்த கடமைக்காக வேண்டி அசானுக்கு முன்னாலேயே பள்ளிக்கு வர வேண்டியவர்கள். எல்லா பள்ளிகளிலையும் இதற்கு பிறகுதான் அவர்கள் கடைகளை மூடிவிட்டு தயாராகி பள்ளிக்கு வந்து சேரும் பொழுது இந்த நசீஹத், இந்த தமிழிலே ஓதப்படக்கூடிய இந்த ஹுத்பாவை அவர்கள் இழந்து கடைசி நேரத்திலே வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லா பள்ளிகளிலும் நாங்கள் பார்க்கிறோம். ஜும்ஆவுக்காக வேண்டியாவது நாங்கள் நேர காலத்தில் வர வேண்டும். அதே நேரம் வந்தவர்கள் நாம் முன்னாலே நிறைய இடங்கள் காணப்படுகின்றன. அந்த இடங்களை வைத்து விட்டு நாங்கள் பின்னாலே போய் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சிலர் மேல் மாடியிலே போய் அமர்ந்து கொள்வார்கள். அதிகமான பள்ளி வாசல்ல இந்த வாலிபர்கள் மேல் மாடியிலே போய் காலை நீட்டி போட்டுக்கொண்டு தூங்கி எழுப்பி அல்லது போன்ல தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு இந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் இதையும் வீணாக்கி விட்டு போகிறார்கள் என்று பல பள்ளி வாசல்களே முறையிடுகிறார்கள். எனவே நிறைய இடம் எனக்கு தெரிகிறது, அதை போன்று உங்களுக்கும் தெரிகிறது. முன்னாலே ஒரு சிறியருடைய இடத்தையும் விட வேண்டாம். சிறிய இடத்தை விட்டாலும் ஷைத்தான் வந்து எங்களுடைய சிந்தனைகளை சிதற வச்சு தூங்க வச்சு அனுப்பிடுவான். இங்க நாங்க பள்ளிக்கு தூங்குறதுக்காக வாரனாங்க, நாங்க பஜார்ல டவுன்ல எங்கட கடையில எங்கட பேமெண்ட்ல நாங்க முழிச்சிக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாளிகையில வந்து தூங்கிட்டு போறோம். பெரிய ஒரு நஷ்டம் இந்த ஜும்ஆவுடைய நேரத்துல. அதனால நிறைய காப்பட்ல இன்னும் நிறைய இடம் இருக்குது. முன்னால பாருங்க, உங்களுக்கு முன்னால ஒரு சின்ன இடத்தையும் விடவானம், தூணுக்கும் சுவருக்கும் முட்டு கொடுக்கிறது கொண்டு வானம். நாங்க வயோதிபர்கள் நோயாளிகள் என்ற வேற செய்தி. ஏனையவர்கள் தயவு செய்து முன்னுக்கு வாங்க, நல்ல இடம் இருக்குது, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இன்றைக்கு மட்டுமல்ல, எந்த நாளும் எங்களுடைய வாழ்க்கையில இதை பழக்கத்துண்டு பண்ணணும். இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஹஸரத் சொன்னதுக்கு பிறகு வாரது சரியில்லைன்னு யாரும் நினைக்கவானம். உலமாக்கள் சொல்லணும், பொதுமக்கள் கேட்கணும். தீனன்றதுதான். நிறைய பின்னுக்கு வாலிபர்கள் தயவு செய்து முன்னுக்கு வாங்குவோம். நிறைய இடம் இருக்குது, தயவு செய்து வாங்க முன்னுக்கு. இன்னும் இருக்குது, முன்னுக்கு வாங்க. பின்னால் உள்ளவங்க யாரும் கோவிச்சு கொள்ள வேணும். அதாவது நாங்க சொல்றது நலவுக்காக வேண்டி அப்படி எழுப்பி இன்னும் முன்னுக்குள்ள இடங்கள்ல பூர்த்தியாகும். பின்னால 1 மணிக்கு வாரவங்க பின்னுக்கு உட்கார்ந்து கொள்ளட்டும். நிறைய இடம் இருக்குது, வாங்க. பின்னால் உள்ளவங்க எழுப்பி வாங்க. வயோதிபர்கள் நோயாளிகளை நான் கூப்பிடல, ஏனையவங்க தயவு செஞ்சு வாங்க. எந்த நாளும் எங்களுடைய மஜ்லிஸ் அழகா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். அதுல எந்த இடைவெளியும் விட்டு நாங்க ஷைத்தானுக்கு ஆளாயிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா எல்லாருடைய வாழ்க்கையும் கபூல் செய்து கொள்வானாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால வாழ்க்கையில எங்கள் எல்லாரையும் கலிமா சொன்ன முஸ்லிம்களா அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் அதிகமா நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ படித்தவர்கள், பட்டதாரிகள், விஞ்ஞானிகள், உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடியவர்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள்,
அவர்களுக்கு அல்லாஹ் இந்த கலிமாவை கொடுக்காமல் எங்களை போன்றவர்களுக்கு அல்லாஹ் இந்த கலிமாவை தந்து இன்று அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த கலிமா உலகத்திலேயும் கண்ணியம், ஆகிரத்திலேயும் கண்ணியம். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான அழகான ஒரு டிக்கெட் தான் இந்த கலிமாவுடைய கலிமா. இந்த கலிமா இல்லையா அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. கலிமா சொன்னவர்கள் மாத்திரம் தான் சொர்க்கம் செல்வார்கள். அது குர்ஆனிலே ஹதீஸ்ல அல்லாஹ் ரசூலும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே அல்லாஹ் இந்த கலிமாவை தந்து இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்தி அழகான ஒரு வாழ்க்கையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை நாங்கள் கலிமாவுக்கு உட்பட்டு இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த உலகமும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி தருவான், ஆகிரத்திலேயும் வெற்றி அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நல்லடியார்கள், நாங்கள் எல்லோரும் மௌத்தாகக்கூடியவர்கள். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லோரும் மௌத்தாகுவார்கள், எல்லோரும் இந்த மௌத்தை சுவைப்பார்கள். இந்த மௌத்தை சுவைத்தான் ஆக வேண்டும். மௌத் என்ற பானம், பானம் என்றா அது ஒரு ட்ரிங்கோ, டீயோ, கஞ்சோ அல்லது ஒரு சர்பத்தோ, ஒரு காஃபியோ எதா இருந்தாலும் ஒரு பானம் என்று வரும் பொழுது அந்த பானத்திலே பல வகை இருக்குது. சூடான பானம் இருக்குது, குளிரான பானம் இருக்குது, உரப்பானது இருக்குது, புளிப்பானது இருக்குது, அதே மாதிரி கசப்பானது இருக்குது, உப்பானது இருக்குது, இனிப்பானது இருக்குது. இப்படி பல பானங்கள். எங்களுடைய மௌத்து யாருக்கும் கசப்பாயிடக்கூடாது, எங்களுடைய மௌத்து சூடாயிடக்கூடாது, எங்களுடைய மௌத்து புளிப்பாயிடக்கூடாது, எங்களுடைய மௌத்து வேற மாதிரி ஆயிடக்கூடாது. எங்களுடைய மௌத்து இனிப்பாய்க்கும். நாளைக்கு நாங்க மௌத்தை சுவைக்கிற நேரம் அந்த மௌத்து இனிப்பாய்க்கும். அதாவது எங்களுடைய மௌத்து எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியமாய்க்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கைக்கு அந்த மௌத்தை வச்சு தான் முடியும். மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் வச்சு எங்களுக்கு முடிவாக்கிடுவான். எனவே நாங்கள் மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கைக்கு தயாரிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய பொறுப்புகளை தந்திருக்கிறான். அந்த பொறுப்புகள் நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். ஒரு தகப்பனும் பொறுப்புதாரி, தாயும் பொறுப்புதாரி, மகனும் பொறுப்புதாரி, பெரியவர்களும் பொறுப்புதாரி, சிறியவர்களும் பொறுப்புதாரி, ஆண்களும் பொறுப்புதாரி, பெண்களும் பொறுப்புதாரி. அல்லாஹ் தஆலா சில பொறுப்புகளை தந்து இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிக்கிறான். ஆனா இந்த பொறுப்புகள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில சரியாக நிறைவேற்றப்படும். அந்த பொறுப்புகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றாத பொழுது உலகத்திலேயும் அதுக்குரிய தண்டனை கிடைக்கும், ஆகிரத்திலேயும் அல்லாஹ் தஆலா அதனுடைய கேள்வி கணக்கு கேட்பான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, எல்லோரும் பொறுப்புதாரிகள். கியாமத்துடைய நாளில் அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் நல்லடியார்களே, உதாரணமாக எங்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை தந்திருக்கிறான். இந்த பிள்ளைகளுடைய பொறுப்புதாரி நாங்க. இந்த பிள்ளைகளுடைய பொறுப்புதாரி நாங்க. பிள்ளைகளை பெத்து போடுறதல்ல பெருசி. 16 புள்ள, 15 புள்ள, 10 புள்ள. தெரியுமா, எங்கட அப்பாவுக்கு 16 புள்ள. எங்கட உம்மா அந்த காலத்துல சொல்ற 15 புள்ள 16 புள்ளையாம். இன்றைக்கு எனக்கு 10, இவருக்கு 8 அப்படின்னு பிள்ளைகளை பெத்தெடுத்தோம்ன்றதல்ல பெருசி. இந்த பிள்ளைகள் எங்களுக்கு பொறுப்புதாரிகள். இந்த பிள்ளைகளுக்கு நாங்க என்ன வழியை காட்டினோம், இந்த பிள்ளைகளை நாங்க எப்படி வளர்த்தோம், இந்த பிள்ளைகளுக்குரிய முறைகள் என்ன, கியாமத்துடைய நாள்ல நாங்க கேட்கப்படுற அளவுக்கு இந்த பிள்ளைகள் நாங்க சரியா வளர்த்திருந்தா ஓகே, இல்லாட்டி நாங்க ஆகிரத்திலே போய் நஷ்டப்படுவோம். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாங்க பெரியோர பொறுப்பு இந்த பிள்ளைகளோட விஷயத்தில். அது மாதிரி பிள்ளைகளுக்கு பெற்றோர் விஷயம், அதே மாதிரி கணவனுக்கு மனைவி பொறுப்பு, மனைவிக்கு கணவன் பொறுப்பு. இதுபோல பள்ளி நிர்வாகத்துக்கு ஊர் பொறுப்பு, ஊருக்கு நிர்வாகம் பொறுப்பு. லேசி இல்ல. ஒவ்வொன்றையும் நாங்கள் உலகத்திலே சரிவர செய்யத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் உலகத்தில் இன்றைக்கு அமலாளிகளாக இபாதத்தாளிகளாக வாழ்ந்துட்டு போறோம். பிள்ளைகளுக்கு நாங்க சரியான வழிகாட்டலண்டா மக்கள் எங்கிட்ட அமல வச்சு எங்களுக்கு பேசுவான். பாப்பக்காரன் பெருசா தொழுதுதான், முன் சப்ல தொழுவுற, நெத்தி கருக்க தொழுவுற, ஆஜியாரு உம்ரா போற, அஜி போற, ஜமாத்துல போற, சில்லான்ற 4 மாசம்ன்ற பாருங்களே புள்ளகுட்டியை வளர்த்திக்கிய மாதிரி. அப்படி மக்கள் நாளைக்கு எங்கிட்ட அமல வச்சு எங்களுக்கு பேசுவான். இந்த புள்ளகுட்டிகள் தான் நாங்க நல்லவர்கள்ன்றதுக்கு அடையாளம். கபருக்கு போனா இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு நல்ல பேரு, நல்ல துவா, நல்ல அமல்கள் இதெல்லாம் வரப்போகுது. பிள்ளைகளை உருவாக்கல, உலகத்திலே நாங்க எங்க கண் முன்னுக்கு அந்த பிள்ளைகளாலே நாங்க நோய்க்கப்படுவோம். இன்னைக்கு எவ்வளவு பேர் நோய்க்கப்படுறாங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, புள்ளகுட்டியை பெற்று நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல அல்லது பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல லட்சக்கணக்கு செலவழிச்சு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு சாமான் என்ன, உடுப்பு என்ன, வளர்ப்பு என்ன, ஸ்கூல் என்ன, படிப்பு என்ன,
அது மாதிரி அந்த புள்ளைய நல்ல ஹைஃபையா வளர்த்து எல்லாம் செய்யறோம் தான். இதெல்லாம் அந்த புள்ளைய சந்தோஷப்படுத்துறது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற எப்படி இந்த புள்ளையால? இந்த பிள்ளைகளுக்கு நாங்க என்ன வழிகாட்டி கொடுக்கிறது? ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நல்லா அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருஷத்தையும் நாங்க கடந்து கொண்டே வாரோம். ஹிஜ்ரி 1447 முடிஞ்சு இப்ப ஹிஜ்ரி 1448க்கு வந்து அதுல முஹர்ரம் மாசம் முடிஞ்சு இப்ப சஃபர் மாசத்துல 8வது பிறைக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு மாசம் போயிட்டு. இந்த ஒவ்வொரு வருஷமும் முடிகிற நேரம் நாங்க யாராவது எங்கட வீட்டுல உட்கார்ந்து மனைவி புள்ள குட்டியெல்லாம் உட்கார்ந்து தகப்பன் சொன்னாரா, மகன் இப்படி ஒவ்வொரு வருஷமா கழியுது, இந்த வருஷமும் போயிட்டு இப்ப அடுத்த வருஷம் வரப்போகுது, இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகிட்ட பார்த்து சொல்றாரு, யாரும் தொழுகையை விடக்கூடாது, இந்த வருஷத்தை சரியா பயன்படுத்தணும். நாங்க தொழுகைக்கு எல்லாரும் பள்ளிக்கு டைமுக்கு போகணும், நோம்போல சரியா பிடிக்கணும், அதே மாதிரி ஓதல் படிப்பு மற்ற விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பொறுப்பு இதெல்லாம் சரியா செய்யணும் மகன் இந்த வருஷம் அப்படின்னு எந்த தகப்பனாவது புள்ள குட்டியை கூப்பிட்டு பிளான் பண்ணாங்களா? கணவன் மனைவி கிட்ட இங்க வாங்க, எங்க புள்ள குட்டியை நாங்க சரியா இதாக்கணும், நீங்க சரியா வாழணும். இப்படி மனைவி கணவன் கிட்ட யாரு நாங்க ட்ரிப் போறதுக்கு எத்தனை பிளான் பண்றோம், எத்தனை மசூரா பண்றோம், ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை மசூரா, எவ்வளவு பிளானிங். ஏன் எங்கட வாழ்க்கைக்கு ஒரு பிளானிங் இல்ல எங்கள்கிட்ட? ஏன் எங்கட புள்ள குட்டிகளை நாங்க புத்திமதி சொல்றோம் இல்ல, அதுல நல்ல வழியை காட்டி கொடுக்கிறோம் இல்ல? அல்லாஹ் நல்லடியார்களே, பெரும் பொறுப்பு எங்களுக்கு. பிள்ளைய வளர்த்த, நல்ல கடையை கட்டி கொடுத்த, ஊட்ட கட்டி கொடுத்த, பிசினஸ் எல்லாம் செப்பரேட் ஆக்கியாச்சு, வாகனத்தை வாங்கி கொடுத்தாச்சு, கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அதல்ல ஒருத்தர் சொன்னார், அதுல மாஷா அல்லாஹ் என்ற பிள்ளைகள் 4-5 புள்ள, எல்லா பிள்ளைக்கும் மாஷா அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் ஊட்ட கட்டி கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் தொழில் அமைச்சு கொடுத்தாச்சு. அப்ப என்று சொல்லி போட்டு சொன்னாரு, இப்ப நீ மௌத்தானாலும் நிம்மதிதான், பரவாயில்ல அப்படின்றாரு. எங்களோட மிச்ச முகப்பத்தானவர். நான் சொன்னேன், அஜியார் நல்ல மாஷா அல்லாஹ் புள்ள குட்டிகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறீங்க, இப்ப நீங்க மௌத்தானா பரவாயில்லன்றீங்களே. அவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் தொழவே மாட்டாரு, அவர் ஜும்மாக்கு மட்டும்தான் பள்ளிக்கு வரவர் 12:45 12:50. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க புள்ள குட்டிகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு, இது போல மௌத்தானா பரவாயில்லன்றீங்களே அஜியார், அப்ப மௌத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கைக்கு உங்கள்ட்ட என்ன தயாரிப்பு? முகப்பத்தானவர் கேட்ட, என்ன தயாரிப்பு? நீங்க ஜும்மாக்கே லேட் ஆகி தான் போறீங்க, தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, உங்களோட வாழ்க்கையில ஜகாத் கொடுத்தோ இல்லையா அல்லாஹ் வாழும் தெரியா, இப்படி எல்லாம் இருக்குது எவ்வளவு விஷயங்கள். நீங்க எப்படி சொல்றீங்க மௌத்தானா பரவாயில்ல? அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா 4 புள்ள 5 புள்ளைக்கு ஊட்ட கட்டி கொடுத்தா, சீதனத்தை கொடுத்தா, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா அதுதான் எங்களோட பொறுப்புண்டு. பிள்ளைகள்ட்ட உங்களோட தீண்ட ஹாலாத் என்ன அல்லாஹ் நல்லடியார்களே. அதனால நாங்க உலகத்துல பெரிய பொறுப்பை மறந்து வேற என்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை சரியா நாங்க முறையா அமைக்கலண்டா பெரிய நஷ்டம். இந்த பிப்ரவரி மாசம் நோன்பு வந்தது. நோன்புக்கு ஒரு கிழமைக்கு முன்னால ஒரு இடத்துக்கு நாங்க ஜமாத்துல போயிருந்தோம். அங்க இன்னொரு ஜமாத் வந்து இருந்தாங்க. அதுல ஒருத்தர் ஹஜ்ரத் கவலையான ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன? அழுறார். என்னன்னு கேட்டேன். அது சொன்னார், இப்ப 5 நாளைக்கு முந்தி, இப்ப இதெல்லாம் இந்த பிப்ரவரியிலும் நடந்தது, இந்த 2026 5 நாளைக்கு முந்தி ஹஜ்ரத் நாங்க காலையில 3 பேர் கஸ்ட் போயிட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல டீ குடிச்சிட்டு பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அவங்களோட ஊர்ல வசதியான நல்ல மக்களுக்கு மத்தியில மரியாதையான ஒரு மனுஷன், நல்ல வசதியான மனுஷன், ஒரு மரியாதையான மனுஷன். இவர் வந்தார். வந்து சொன்னா, மகன் எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டாங்களே அப்படின்னு கேட்டார். இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு வசதியான மனிதர் எங்கள்கிட்ட வந்து கேட்கிறார், அது சாப்பாடு கேட்கிறேன். அது கொஞ்சம் எல்லாருக்கும் சாப்பாடு விஷயத்துல தான் கோபம் வார, கல்யாணத்துக்கு சரியா சொல்லாட்டி கோபம் வார, கத்தத்துக்கு சரியா சொல்லாட்டி கோபம் வார, எங்களுக்கு அப்படி சொல்ல மகன் அனுப்பிச்சு கால் பண்ணி சொன்ன கார்டு தரல, கார்ட்லயும் பாருங்களேன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எழுதி இல்ல, இப்படி எல்லாம் நாங்க இன்றைக்கு சாப்பாட்டு விஷயத்துல எவ்வளவு கௌரவம் எங்களுக்கு. எங்கட பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு டொபி கொடுத்து எங்கட பிள்ளைக்கு ஒரு டொபி கொடுக்காட்டி எங்களுக்கு எவ்வளவு ரோஷம் வருது. அப்ப ஒரு மனுஷன் எங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டா எவ்வளவு ஒரு கௌரவத்தை எல்லாம் அடக்கி கொண்டு கேட்பார். அப்ப இவர் என்ன செஞ்சாரு, சாப்பாடு வாங்கி கொடுத்தார். சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஒரு சாப்பிட்டோன்னு இவர் கேட்டாரா, அஜியார் கோச்சு கொள்ளவான, நீங்க எங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டது ஒரு வகையில சந்தோஷம், ஆனா இன்னொரு வகையில எங்களுக்கு கவலை ஆயிடுச்சு. என்னது, நீங்க இவ்வளவு வசதியான மனுஷன், நீங்க எங்கள்கிட்ட சாப்பாடு கேட்ட என்ன செய்தின்னு கேட்டோன்னே அவர் அழுதார். இந்த பிப்ரவரியில, இந்த 6 மாசம் ஆவல், அவரு அழுதுட்டு சொன்னாரு, மகன் எனக்கு 76 வயசு,
76 வயசு. 70 வயசு வரைக்கும் உழைச்சி கஷ்டப்பட்டேன். 35-40 வருஷம் வெளிநாட்டுல கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் அங்க, திரும்ப வார, 1 மாசம் நீக்கிற மனைவியோட திரும்ப போற, இப்படி போற வார. நானும் மனைவியும் எவ்வளவு காலம் பிரிஞ்சு 2 வருஷமா இப்படி பிரிஞ்சு இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி 4 பிள்ளைய பெத்து அத பிள்ளைகளுக்கு நல்ல காணி பூமி வாங்கி ஊட்ட கட்டி கல்யாணம் முடிச்சு தொழில் எல்லாம் அமைச்சு இப்ப 4 பேரும் கரை சேர்த்தாச்சு. அவர் சொன்னாரு, இப்ப என்னைய ஒரு பிள்ளையும் பொறுப்பெடுக்க ரெடி இல்லை, எனக்கு ஒரு பிள்ளையும் சாப்பாடு தருது இல்ல வாப்பா. இவர்கிட்ட சொல்றாராம், எனக்கு ஒரு பிள்ளையும் சாப்பாடு தாராங்க இல்ல, என்னை ஒரு பிள்ளையும் கணக்கெடுக்கிறாங்க இல்ல. என் மனைவி மௌத்தாயிட்டா, இப்ப நான் ஒரு அநாத மாதிரி சுத்துறேன் அங்கிட்டு. சுப்ஹானல்லாஹ். பாப்பா 35-40 வருஷம் கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு எங்களுக்காக வேண்டி பாடுபட்டு புள்ள குட்டிகளுக்கு ஊட்ட கட்டி கொடுத்து கல்யாணம் எல்லாம் முடிச்சு கொடுத்து, நாளைக்கு இந்த நன்றி கெட்ட பிள்ளைகள் பாப்பாக்கு ஒரு சாப்பாடு ஒரு சோத்தை கொடுக்கலண்டா நாங்க ஏன் இப்படி பிள்ளைகளை வளர்த்துட்டு போகணும்? அல்லாஹ் நல்லடியார்களே, நன்றி கெட்ட பிள்ளைகள், உருப்படி இல்லாத பிள்ளைகளை உருவாக்கிட்டு போவானு. பொய்க்கு பேர் எடுக்கவான ஆஜியார் நான் நல்லா இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன். புள்ள குட்டிகள் நெருப்பு மாறி தாய் தாப்பனோட மூஞ்சில பாயுது, கத்துது, பெரட்டுது. உம்மா வாப்பா கணக்கெடுக்கிறான் இல்ல. நேத்து வந்த பொண்டாட்டியில பேச்ச கேட்டுக்கொண்டு இன்றைக்கு உம்மாட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான். பொண்டாட்டியில பேச்ச கேட்டுக்கொண்டு உம்மாட்ட கழுத்தை பிடிச்சி வெளியான். கவனமாயிக்கணும்மா, தெரியும் தானே, சும்மா கத்திக்கிறா விட்டுட்டு வெளியே போகணும். இவனுக்கு பொண்டாட்டியில பேச்சு பெருசாயிடுச்சு. உம்மட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான் என்ன தெரியுமா அர்த்தம்? தண்ட சொர்க்கத்தை வெளியே தள்ளுறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாப்பன கணக்கு இல்ல, தாய கணக்கு இல்ல. இவன் படிச்சிப்பான், பட்டதாரி ஆயிப்பான், பணக்காரன் ஆயிப்பான். பாப்பாக்கு இப்ப வயசு, பாப்பாக்கு 7 மாத காலத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் செலவழிச்ச. இப்ப வாப்பாக்கு வயசு, ஞாபகம் மறதி ஒன்றே திருப்பி பேசுற சில நேரம். உம்மட்ட வந்து சொல்றான், எங்கட ஃப்ரெண்ட் எல்லாம் வார, கூட்டாளி மாரெல்லாம் வார, எல்லாம் படிச்ச பொடியும் மாறுவல், எங்கட வாப்பா இப்ப ஒன்றே திருப்பி பேசுறோமா, பெரிய அலட்டி இந்த மனுஷனால, தயவு செஞ்சு அந்த மனுஷனை முன்னுக்கு அனுப்பான உள்ளுக்கு வச்சுக்கோங்க அப்படின்றான். பாப்பா எங்களை சொல்லி பெருமைப்படுறாரு, இது ஏண்ட மகன், இது ஏண்ட மகள்ட புள்ள, இது ஏண்ட மகள், இது ஏண்ட மருமகன் அப்படின்னு எங்க உமா அப்பா எங்களை சொல்லி பெருமைப்படுறாங்க. அல்ல ஒரு ஆலிமா இருந்தா, அல்லது ஒரு படிச்சவரா இருந்தா, அல்லது ஒரு பெரிய ஒரு அமைப்புல இருந்தா, இது எங்கட மகன் என்று சொல்றதுல அந்த உமா அப்பாக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஆனா இன்னைக்கு தாய தகப்பன ஒதுக்குறான், தாய தகப்பன கணக்கெடுக்கிறான் இல்ல. தண்ட புள்ளையோட பேச்சு முடிக்கிறதுக்கு, தண்ட புள்ளையோட கல்யாண விஷயத்துக்கு உமா அப்பாவை கூப்பிட்டு இல்ல. பாப்பட்ட சொல்றான், நீங்க வர தேவையில்லை, உங்களுக்கு பேச தெரிய ஆக்கள் முன்னுக்கு அந்த மஜ்லிஸுக்கு நீங்க வர வேணும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எங்களை. பாப்பா பெட்டால அல்லது இந்த பஜார்ல பாப்பா வெள்ளனைக்கு போனாரு, வெள்ளன்ல இருந்து ட்ரை பண்றாரு, ஒண்ணும் கிடைக்குது இல்ல, ஒரு தொழிலும் இல்ல, ஒரு கூலி வேலையும் கிடைக்குது இல்ல. 1 மணி 2 மணி 3 மணி, அடே தான் தின்னாட்டியும் பரவாயில்ல, தனக்கு சீனி வியாதி வந்தா என்ன, பிரஷர் வந்தா என்ன, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. அந்த மனைவியும் புள்ள குட்டியும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாவு பாக்கெட்டை கொண்டு போகணும், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொண்டு போகணும். பாவம் அத புள்ளால் இவர் தடுமாறுறாரு. அங்க அலைகிறார், இங்க அலைகிறார். ஏலாம டாக்டர் சரி பேய்த்து வெக்கப்பட்டு கடன் வாங்கி கொண்டு வர. ராஜா ஒரு 500 ரூபாய் தாங்கோ, 1000 ரூபாய் தாங்கோ, தார நிமிஷம் அல்ல. அவர் சொல்ல, என்னவா எடுத்து தாரீங்க இல்ல, ஒரே சல்லி எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கால கையில தெம்பு இல்லையா? அவன் கேட்கிறான். இவர பாடு அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் நல்லடியார்களே, புள்ள குட்டிகளுக்காக வேண்டி வாழ்ந்த வாப்பா, புள்ள குட்டிகளுக்காக வேண்டி வாழ்ந்த உம்மா, இன்னைக்கு உம்மா வாப்பா கணக்கெடுக்கிறான் இல்ல. காசு வந்தோடனே, பணம் வந்தோடனே, பட்டம் வந்தோடனே, பதவி வந்தோடனே, பெருசாயினொன்னே யாரு? அல்லாஹ் நல்லடியார்களே, தகப்பன் பொருத்தம் இல்லாம சொர்க்கம் புகையலா. ஹதீஸ், ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி, அல்லாஹ் பொருந்தறண்ட அவன வாப்பா பொருந்திக்கணும். உடனே வசுக்துர் ரப்பி ஃபீ சுக்தில் வாலிதி, வாப்பா கோவிச்சுட்டாரோ அல்லாஹ் கோவிக்கிறான். அல்லாஹ் ஒரு நாள் இறக்கப்பட மாட்டான். வாப்பா கோவிச்சு அல்லாஹ்ட கோபம் வந்துடும். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எங்களை எடுக்க மாட்டான். தாயிட காலடியில தான் சொர்க்கம். அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்க எல்லாம் நன்றி கெட்ட பிள்ளைகளா வாழ்றோம். அந்த தாயின் தாப்பனம் பட்ட கஷ்டங்கள். ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தன் கூடை ஒன்றை தலையில தூக்கி வச்சுக்கொண்டு தவாஃப் செய்யறான். அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், என்ன இது தவாஃப்ல கூடை ஒன்றை தூக்கி வச்சு தவாஃப் செய்யறாய்? அவன் சொன்னான், இது என்ற தாய், வயசு போன தாய், இந்த தாயுடைய நன்றிக்காக வேண்டி நான் தலையில தூக்கி வச்சு கொண்டு தவாஃப் செய்யறேன்.
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், மகன், நீங்க இந்த தாயை தூக்கிக்கொண்டு கியாம நாள் வரைக்கும் நீ தவாப் செஞ்சாலும் அந்த தாயிட வயிற்றுல நீ ஈக்கிற நேரம் அப்படி ஒரு பெறல் நேரம் அந்த தாய்க்கு வந்த வருத்தத்துக்கு ஈடாகாது பாப்பா. அந்த தாய் 10 மாசம் எங்க எவ்வளவு சுமந்து கஷ்டப்பட்டுகிறார், எங்களுக்காக வேண்டிய எவ்வளவு தியாகம், எத்தனையோ வகையான சாப்பாடு சாப்பிடக்கூடாது, கவனமாய்க்கணும், பாத்ரூம் போக்கலையும் கவனமாய்க்கணும், வீட்லையும் கவனமாய்க்கணும், குளிக்கோலையும் கவனமாய்க்கணும், கண்ட சாப்பாடு தின்னேலா, கண்ட இடத்துக்கு போயலா, ஏன் புள்ளைய சுமந்து கொண்டு தாய் கஷ்டப்படுறா. புள்ளைய பெத்தத்துக்கு போறோம், அந்த புள்ளைக்காக வேண்டிய எத்தனை வருஷம், 2-3 வருஷமா அந்த புள்ளை ஸ்கூலுக்கு போற காலத்துல தாய்க்கு பெரிய கலைச்சல். 5-6 புள்ளைய பெத்து போட்டு ஒன்று அங்க பாயுது, ஒன்று இங்க பாயுது, ஒன்று அங்க கிணத்துக்கிட்ட, ஒன்று இங்க, ஒன்று கையை வெட்டி கொண்டு, ஒன்று அடிச்சு கொண்டு சாவுது வீட்டுல. இந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுறா இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லாத்தையும் நாங்க மறந்துடுறோம். சின்ன வயசுல உம்மட புள்ளன்றோம், வாப்பட புள்ளன்றோம், வாப்ப இல்லாம ஈக்கலான்றோம், உம்மா இல்லாம ஈக்கலான்றோம். ஸ்கூலுக்கு போன அழுகுறான், மதரசாக்கு போனா உம்மா இல்ல வாப்ப இல்லன்னு அழுகுறான். ஆனா பெருசாயின தாயத்தை அப்பனை கணக்கு எடுக்கிறான் இல்ல, தாய்க்கு தின்ன கொடுக்கிறான் இல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப ஒரு 8-10 மாசத்துக்கு முந்தி, அது ஒரு 8-10 மாசத்துக்குள்ள ஒரு கோடீஸ்வரர் அவனோட மனைவி மௌத்தானத்துக்கு பிறகு அவரோட 2 பிள்ளைகள் முழு கோடிக்கணக்கான சொத்தையும் அந்த 2 பிள்ளைக்கு பிரிச்சு கொடுத்தாரு. என்னத்துக்கு நாங்க வச்சுக்கொண்டு என்ன செய்ய அப்படி கொடுத்தா, ஆம்பளை பிள்ளை உண்டு, பொம்பளை பிள்ளை உண்டு. பாப்பட்ட இந்த முழு சொத்தையும் புழுங்கும் வரைக்கும் எல்லாம் நல்ல பிள்ளை, டெடாண்டுவான், மமாண்டுவான், டெடா கவனம், அப்படி இண்டுவான், இப்படி இண்டுவான். சொத்தை புழுங்கினொன்னே வாப்பான் கணக்கு இல்ல, உம்மான் கணக்கு இல்ல. 2ம் வாப்பட சொத்தை எடுத்துட்ட போறோம். மூத்தது தாத்தகாரி சொன்னா, டெடாக்கு எனக்கு லஞ்ச் மட்டும்தான் தரையிலும், பவல் சாப்பாடு மட்டும்தான். டெடாக்கு எனக்கு பவல் சாப்பாடு மட்டும்தான் தரையும். அப்ப தம்பிக்காரன் சொன்னான், அப்படி இருந்தா எனக்கு ராவ் சாப்பாடு மட்டும்தான் தரையும். அப்ப கால சாப்பாடு வாப்பா கையில இருந்தா தின்னுவார், பாவம் மனுஷன். இப்ப தப்பித்தவர் இந்த வாப்பா பால் சாப்பாட்டுக்கு மகள் வீட்டுக்கு போறார். மகள் எங்கேயோ போயிட்டா உதாரணமா, சரி மகன் நிக்கிறானே அப்படின்னு மகன் வீட்டுக்கு போனு வைங்கோ. மருமகள் கேப்பா, மாமா இது பவலா ராவா? கேப்பாளா இல்லையா? பிசாசி வீட்டுக்கு வந்ததெல்லாம். நீங்க எடுத்த மருமகளும் பிசாசி, பெத்த பிள்ளைகளும் பிசாசியல். தாய் தாப்பனை மதிக்குதில்லை, மாமா மாமியை மதிக்குதில்லை. மருமகள் கேப்பாள், மாமா என்ன இது பவலா ராவா? பவல் சாப்பாடு மைனி தானே தாரண்ட மைனி. ஒரு புடி சோறு போட பிச்சைக்காரத்தனமா நடக்கிற பிள்ளைகள் தாய் தாப்பனுக்கு. அன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எங்களுக்கு எத்தனை முறை என்னென்னலாம். சுப்ஹானல்லாஹ், நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தந்தாங்களா இல்லையா? அதை வாங்கித்தா, காரை வாங்கித்தா, பைக்கை வாங்கித்தா, எப்பல வாங்கித்தா, கேட்கறது எல்லாம் சுப்ஹானல்லாஹ் தாய் தாப்பன்ட்ட நாங்க கேட்டு அவங்க வாங்கி தரலன்னா அவங்களுக்கு மனசுக்கு வருத்தானே. புள்ள கேட்டு வாங்கி கொடுக்கல, எவ்வளவு வருத்தப்பட. எங்கட புள்ள எங்கள்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்க கிடைக்கல, எவ்வளவு வருத்தமாய்க்கு. அல்லாஹ் நல்லடியார்களே, நாளைக்கு அந்த தாய் தகப்பனுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுத்து அந்த உம்மா அப்பா வளர்க்கிறது, அதாவது பாக்குறதுக்கு பிள்ளைகள் முன் வரலண்டா எவ்வளவு பெரிய நஷ்டம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரிய நஷ்டம். இது அண்மையில நடந்ததுதான் நான் சொல்றேன். 1400 வருஷத்துக்கு முந்தி இல்ல, இப்ப எல்லாம் 1 வருஷத்துக்கு நடந்தது. அண்மையில ஒரு விஷயம் நடந்தது. நான் ரோட்ல போறேன், ஒரு தாய் பிச்சை வாங்கிட்டு போறா ஊடுடா. அந்த தாய் யாருண்டா, அவட மகன் 3 ஊடிக்குது எனக்கு தெரியும், 2-3 வாகனம். இவன் எல்லாம் இந்த சோசியல் சர்வீஸ், அரிசியை கொடுக்குற, அதை கூட்ட, இதை கொடுக்குற, வெள்ளம் வந்தா அங்க ஓடுற, இங்க ஓடுற, ஒவ்வொருத்தருக்கும் பார்சல் கொடுக்குற, ஸ்கூல்ல மீக்கிற, அங்கேயும் மீக்கிற, இதெல்லாம் பெரிய பெரிய சேவை செய்யறவர். எல்லாத்துக்கும் அவருக்கு பொன்னாடை போத்தி மாலை போட்டு போட்டோ பிடிச்சி மீடியாக்கு அனுப்பணும் அவரை. அப்படிப்பட்டவர். அவன் உம்மா பிச்சை வாங்கி கொண்டு போறான். என்ன ஒரு அளவுக்கு தெரியும். நான் போய், உம்மா நீங்க இன்னார் உம்மா தானே? ஓ அப்பா, அப்ப என்னம்மா நீங்க இப்படி போறீங்க? இல்ல மகன், நாங்க பிள்ளைகளுக்கு பாரமே, நாங்க பிள்ளைகளுக்கு பாரம் ஆய்க்கப்படா. எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க பாரம், நாங்களே எங்கடத்தை பார்த்துக் கொள்வோம். எங்கட பசிக்கு நாங்க தான் வாப்பா தேடணும். ஊரெல்லாம் மேடேறி பார்சல் கொடுக்கிறான். சோத்து பார்சல், பிரியாணி பார்சல், அரிசி மூட்டையை, இச்சப்பழத்தை
ஊருக்கெல்லாம் பெருமடிக்கிறதுக்கு அங்கே இங்கே ஸ்கூல் கிரவுண்டை மதே மீத செஞ்சு கொடுக்கிறார். பள்ளிக்கு எவ்வளவு கொடுத்த, மதரசாக்கு எவ்வளவு கொடுத்தார். அட சொந்த தாய் பிச்சை வாங்குறான், பிள்ளைக்கு வெக்கம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். வீட்டுக்கு எவ்வளவு அநியாயம் செய்யறோம் நான் எங்க உமா அப்பாக்கு. ஒவ்வொருத்தரும் நல்லா யோசனை பண்ணுங்க. தௌபா செய்யல சொர்க்கம் இல்ல. அல்லாஹ் பாதுகாப்பு. தாய் தகப்பன் அல்லாஹ் தஆலா ஹதீஸுடைய கருத்து, உலகத்துல யார் என்ன செஞ்சாலும் அதுக்குரிய தண்டனை அல்லாஹ் உலகத்துல அல்லது ஆகிரத்துல கொடுப்பான். ஆனா தாய்க்கும் தகப்பனுக்கும் செஞ்ச அநியாயத்துக்கு அல்லாஹ் துனியாலே கொடுத்தான், அல்லாஹ் மௌத்தாக்குவான். யாரும் தப்பே இல்லாத தாய் தகப்பனுக்கு செஞ்ச அநியாயம். தாய் தகப்பனை மதிங்க, தாய் தகப்பனை மதிங்க. நீங்க மதிக்கலன்னா நாளைக்கு உங்களோட புள்ள மதிக்க மாட்டான். உங்களோட பிள்ளையில பேர புள்ளண்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனேன், மொண்டசரி கூட்டிட்டு போனேன், எல்லாத்துக்கும் உமா அப்பா தான் கஷ்டப்பட்டு. நாளைக்கு பாப்பாக்கு ஒரு நோய் வந்துட்டு, உமாக்கு ஒரு நோய் வந்துட்டா, கிட்ட போவாதே கிருமி, கிட்ட போவாதே இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். அந்த பேர பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன பாப்பா அப்பா கிட்ட பிள்ளைய போக விடுறான் இல்ல. அல்லாஹ் நல்லடியார்களே, அதே மாதிரிதான் பாப்பாக்கு நோய் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டிக்கு மகனும் இல்ல மருமகனும் இல்ல பேர பிள்ளைகளும் இல்ல, கிட்ட நிக்கிறது. உம்மாவை நிப்பாட்டிக்கு ஹாஸ்பிட்டல்ல மகளும் இல்ல மருமகளும் இல்ல பேர பிள்ளைகளும் இல்ல, அந்த உம்மா கிட்ட அந்த உம்மா கிட்ட இருக்கிறது யாரும் ரெடி இல்ல. எங்களுக்கு அவனுடைய எத்தனை ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான இரவுகள் முடிச்சிக்கிறாங்க. யாரையாவது ஒரு பொம்பளை, அவளுக்கு தெரியுமா இவட பெருமதி, யாரையாவது ஒத்தனை 1000 ரூபாய் 2000 ரூபாய் சல்லி கொடுத்து கிட்ட நில்லுங்கன்றான். இது என்ன இது? எங்கட தாயை நாங்க தூக்கணும், நாங்க பிடிக்கணும். அல்லாஹ் நல்லடியார், என்னுடைய உஸ்தாது அவங்களுடைய தாய் 10 வருஷம் பெட்ல கட்டில்ல எலும்பேலாம் நடக்கலாம். 10 வருஷம் இவர் வெளி பிரயாணம் போய்த்தில்ல தாய்க்கா வேண்டி. மதரசால இருக்கிற ஓடிவார, மதரசால இருக்கிற ஓடிவார, பெட்லே தான் எல்லாம். அவ்வளவு விஷயத்தை இவர் தான் செய்வார். கடைசி 3 வருஷம் தாயோட ஏலா ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த கடைசி 3 வருஷம் தாயிட கட்டிலை கிட்ட ஒரு புத்தகத்தை போட்டு உட்கார்ந்து கொண்டு ராவெல்லாம் அந்த புத்தகத்துல தான் தூங்குற. ராவைக்கு உமாக்கு என்ன சரி ஆயிடுமோ தெரியான்ற பயத்து 3 வருஷம் இரவையில கட்டில படுத்தில்ல. அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த தாயுடைய வஃபாத்துக்கு நாங்க போனோம். அவருக்கு ஆறுதல் சொன்னோம். மாஷா அல்லாஹ், தாயிட மலம் அள்ளினீங்க, சிறுநீர் கழுவினீங்க, தாயை குளிப்பாட்டினீங்க, தாய் காட்டி கஷ்டப்பட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூலி தருவான் என்று சொல்லும் பொழுது அந்த உஸ்தாத் அழுதுட்டு சொன்னார், எனக்கு நான் பெரிய பாக்கியம் கட்டுவான். ஏன் என் தாய் இன்றையோடு இல்லாம போயிட்டான். அந்த தாய்க்கு அந்த ஊழியம் செய்யற, வேலை செய்யற, ஹிதும செய்யற பாக்கியத்தை இழந்துட்டேனே அழுகுறாள். நாங்க நினைந்த பெருமூச்சு, யா அல்லாஹ் இவ்வளவு நாளும் பட்ட கஷ்டத்துக்கு இன்றைதான் நிம்மதி அப்படின்னு பெருமூச்சிடுவோம். அல்லாஹ் நல்லடியார்களே, தாய் தகப்பன் அப்படி இல்லை. தாய் தகப்பன் டாக்டர் சொல்றாரு, உங்களோட வாப்பாவை இன்னும் கொஞ்சம் செலவழிச்சா, ஒரு 50 லட்சம் 60 லட்சம் இல்ல 1 கோடி செலவழிச்சா வாப்பாவை காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கிற டாக்டர் சொல்றார். ஹயாத்து மௌத் அல்லாஹ்ட கையில. ஆனா டாக்டர் ஒரு ஆலோசனை சொல்றார். பிள்ளைகள் பாக்குறாங்க, இந்த 68-70 வயசு மனுஷனுக்கு சும்மா அநியாயத்துக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 1 கோடியை 1.5 கோடியை செலவழிச்சு இது எவ்வளவு காலம் வாழ போறேன், இல்ல டாக்டர் பரவாயில்ல அப்படின்னு விட்டுறாங்க. அதே நேரம் பிள்ளைக்கு ஒரு நோய், டாக்டர்மார் சொல்றாங்க இந்த பிள்ளைய ட்ரை பண்ணவான ஏலா பொய் வேலை நீங்க செலவழிச்சு மேல நீங்க எங்க கொண்டு இந்தியாவுக்கு இல்ல இந்தோனேஷியா கொண்டு போனாலும் இந்த பிள்ளைய சோமா கேலா என்று சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் உமா அப்பா பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் பாப்போமே, அங்க போய் பாப்போம். இங்க ஒருத்தர் வந்தார் மதரசாக்கு, எங்கட வந்து ஒரு ஆடு ஒன்று தந்துட்டு சொன்னார், ஹசரத் எங்கட பிள்ளைய டாக்டர்மா எல்லாம் கையிட்டுட்டாங்க, ஹசரத் புள்ளோட்ட சொல்லி கொஞ்சம் துவா செய்யுங்க, நான் என் கிட்னியை விற்க ரெடி என் பிள்ளைய காப்பாத்துறது. வாப்ப சொல்றான், என் கிட்னியை விற்கிறதுக்கு ரெடி என் பிள்ளைய காப்பாத்துறது. உம்மா வாப்பா எங்களுக்கு அவனுடைய கிட்னியும் தருவாங்க, ஆனா புள்ள குட்டி உம்மா அப்பாக்கு சோறு கொடுக்கிறான் இல்ல, உம்மா அப்பா கவனிக்கிறான் இல்ல, மதிக்கிறான் இல்ல. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு இடத்துக்கு சாப்பாட்டுக்கு போனேன், விதவிதமான சாப்பாடு. அந்த தாப்பாடு உட்கார்ந்து நான் அவரை கூப்பிடுறேன், வாங்க வாங்க சாப்பிடுவாரு. இவன் சொல்றான், இல்ல இல்ல வாப்பா புறவு சாப்பிடுவாரு. அந்த மனுஷன் பாக்குறாரு, சரி ஏதோ சாப்பிட்டு முடிஞ்சு. என்னோட போனவர் வெளியே வந்து சொன்னார், அதுல பாப்பாக்கு சரியான அநியாயம், இந்த நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்கறல்ல, அவங்களுக்கு இந்த மிஞ்ச சோறும் ரோஸ்பானும் அதுவும் தான்,
அந்த மனுஷனுக்கு அழகா உட்கார்ந்து எங்களோட தின்னுச்சு. கணக்கெடுக்கிறல்ல உம்மா, பாப்பா உம்மா கணக்கெடுக்கிறல்ல. அது இன்றைக்கு இப்படி எவ்வளவு அநியாயங்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்க உருவாக்கிட்டு போனோமா? அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு கோடீஸ்வருடைய ஜனாசாக்கு போனோம். பெரிய ஒரு மனிதர், நல்ல மனிதர், இது போன்று பல பள்ளிகளை கட்டி கொடுத்தவர். அவரு கோடான கோடிக்கணக்கு சொத்து, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, வேற பிள்ளை இல்ல. அவ்வளோத்தையும் கரெக்டா முறையா எழுதி கொடுத்துட்டு தான் மௌத்தா போனார். இவருடைய ஜனாசாவை அசருக்கு பள்ளிக்கு கொண்டு வந்தாங்க. ஜனாசா கொண்டு வந்து சஃப்ல நின்று குல்சூரா ஓதுவோமே, அப்படி ஓதுக்கொள்ள இந்த ஜன்னலோட பக்கமா தான் நான் நின்றேன். வெளியே பார்க்கிறேன், அந்த மகன் சாரத்தை மடிச்சு கட்டிக்கொண்டு பொடியம்மாரோட ஒரு மரத்தடியில பேசி கொண்டிருக்கிறான். நான் வெளியே போனேன். தம்பி, உங்களோட வாப்பட ஜனாசா, நீங்க தொழிக்கணும், இல்லாட்டி உலமாக்களை முன்னுக்காக்கி தொழிச்சு அடக்கி எவ்வளவு அழகா இந்த விஷயங்களை செய்யணும் தரேன் நீங்க அப்படின்னு. அவன் ஒரு வெக்கம் கட்ட ஒரு பதில் என்று சொன்னான். உருப்படி இல்லாத ஒரு பதில். இப்படிப்பட்ட உருப்படி இல்லாத பிள்ளைகளை வளர்க்கவான. அவன் சொன்ன, ஹசரத் எனக்கு பள்ளிகளுக்கு வரையில ஹசரத் சுத்தம் இல்லை அப்படின்னா. இவனோட ஒரு பொம்பளை சொன்னா பரவாயில்ல, 5-6 நாளைக்கு அவனோட பிரச்சனைக்கு சுத்த பிரச்சனை. ஒரு ஆம்பளை சுத்தமாவதுக்கு 10 நிமிஷம் மிச்சம். காலையில 5 மணிக்கு வாப்ப மௌத்து, உனக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைக்கலையா சுத்தமாயிட்டு வந்து, ஆனா வாப்பட ஜனாசாவை தொழாத பிள்ளை நாங்க உருவாக்கிட்டு போறேன்டா, நாங்க நஷ்டவாளி. பிராடோ காரு, ராயல்ல ஜாயிரால படிக்க வச்ச, அங்க படிக்க வச்ச, இங்க படிக்க வச்சது பெருமடிக்கவான. இந்த புள்ள நாளைக்கு எனக்கு கபருக்கு போனா பிரயோசனம் தருமான்னு பாருங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மௌத்தா போனா எல்லாம் துண்டிக்கப்படும். 3 விஷயம் தொடர்ந்து வரும். சதகா ஜாரியா, இப்படி பள்ளிகள் மதரசாக்கள் ஏழைகளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க செஞ்சு கொடுத்தா இது தொடர்ந்து வரும். 2வது வலதின் சாலிஹின் யதுலஹு, நல்ல புள்ளையால உங்களுக்கு கபர்ல பெரிய பிரயோசனம் ஈக்கி. அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் செஞ்சுட்டு போனோம். நாங்க புள்ளண்டு ஒரு சதக்கா செய்யல, சதக்கா ஜாரியா செய்யல, ஒரு மனுஷனுக்கு தின்ன கொடுக்கல, ஒரு பள்ளிக்கு ஒரு மதரசாக்கு ஒன்றும் செய்யல. இப்ப புள்ள எங்களை வச்சு தின்னுது. இப்ப எங்களுக்கு புள்ள சோறு போட ரெடி இல்ல. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே மதிக்கோணும் தாய் தாப்பன. பிள்ளைகள தாய் தாப்பன மதிக்கிற மாதிரி பிள்ளைகளை நாங்க உருவாக்கணும். பிள்ளைகளை நாங்க சரியா உருவாக்கல, நாளைக்கு அவன் எங்களை வெளியே போட்டுருவான், எங்களை கணக்கெடுக்க மாட்டான், கண்ணியப்படுத்த மாட்டான். எவ்வளவு விஷயம் இருக்குது. நேரங்கள் தான் லேட் ஆகினா இந்த ஹசரத் இது போற வரப்படாது, இவர் என்ன எங்களை டைம் எல்லாம் முடிச்சு கொத்து போயினார்னு சொல்லுவீங்க. அது பஜார் பள்ளி வேற. ஆனால நிறைய விடயங்கள் சொல்ல வேண்டியது. அவ்வளவு கவலையான இந்த உம்மத் இன்றைக்கு அவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டான். ஊர்ல ஆஜியார் தான், ஊர்ல பெரிய கொடையாளி, தனவந்தர், ஆஜியார், ஹசரத், மௌலானா, அமித்ஷா கிட்ட எல்லாம் பேசுவாங்க. வீட்டுக்கு பார்த்தா பெரிய பிரச்சனை. தாய் தாப்பனை மதிக்கிறான் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க பிள்ளைகள், நாங்க 4 மணிக்கு பள்ளிக்கு வரோம், வந்து தாஜ்ஜ தொழுகிறோம், சுபோக போறோம், அமல்கள் ஈடுபடுறோம். அங்க புள்ள குட்டி தொழுகை இல்ல. சுபோக 7 மணிக்கு நீங்க போயிட்டு பார்த்தா அங்க பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் தூக்கம். நாங்க 4 மணிக்கு பள்ளிக்கு வந்து வேலையில புள்ள குட்டியை உருவாக்கணும். யாரும் கோச்சு கொள்ளவானோம். நாங்க 4 மாசம் சில்லாக்கள் போறோம், இங்க புள்ள ஆளாத்தன்னா நாங்க பெரிய அது இது பெரிய நாங்க பொது சேவைகள் செய்யறோம், மிம்பர்ல ஹுத்பாவுல அதை செய்யறோம். ஆனா எங்களோட பிள்ளைகளை நாங்க சரியா உருவாக்கல, பெரிய நஷ்டம். ஒரு சம்பவத்தை சொல்றேன், டைம் இல்ல, அல்லாஹ் நல்லடியார்கள், அதனால சொல்றது நேரம் போதாது. நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட பிள்ளைகளோட விஷயத்துல மிச்சம் கவனமாயிக்கும். ஒவ்வொருத்தரும் மதிக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும், அதே மாதிரி உலமாக்களை மதிக்கணும். உலமாக்களை மதிங்க, உலமாக்கள் பொதுமக்களை மதிங்க, பொதுமக்கள் உலமாக்களை மதிங்க. பெரியவங்க சின்னவங்களை இறக்கமா இருங்க, சின்னவங்க பெரியவங்களோட கண்ணியமா நடங்க. இதுதான் எங்கட மார்க்கம். எங்கட மார்க்கம் பேச்சு எழுத்து அதல்ல. அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு படிச்சவன் உலமாக்களை மதிக்கிறான் இல்ல. இங்கிட்டு தீன்தாரிகள் எங்களுக்கு படிச்ச அந்த மாஸ்டர் மார டீச்சர்ஸ் மார அவங்கள மதிக்கிறாங்க இல்ல. நாங்க சின்னத்துல 5 வயசுல ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டோன்னே யார் எங்களை பொறுப்பெடுத்த அந்த டீச்சர் தான். அந்த டீச்சர் எடுத்து எங்களை தலையை தடாவி எங்களுக்கு படிச்சு, அந்த டீச்சர்மார் மாஸ்டர்மார் எங்களுக்காண்டி பாடுபட்டு ஸ்கூல்ல எவ்வளவு சிரமப்பட்டு, எங்களுக்கு 8வது 10வது வரைக்கும் எவ்வளவு சிரமப்பட்டு எங்களை படிக்க வச்ச அந்த மாஸ்டர்மார் டீச்சர்மார இவன் கணக்கெடுக்கிறான் இல்ல. இங்கிட்டு இந்த பக்கம் அங்க படிச்சவன் வந்தாடே எங்களுக்கு ஓய் தந்த ஹசரத்தை மௌலைமார் எங்களுக்கு பயான் பண்றவங்களை எங்களை தொழிக்கிறவங்களை இவங்களை மதிக்கிறான் இல்ல. ஏன் நாங்க இப்படி வன்மையா இருக்கிறோம்? நாங்க எல்லாம் மதிக்கணும். எங்க டீச்சரை மதிக்கணும், எங்க சாரை மதிக்கணும். நேற்று எனக்கு படிச்ச ஒரு சார் ஆஸ்திரேலியால வஃபாத்தானாரு. ரொம்ப கவலையா இருந்து, ரொம்ப கவலையா இருந்து. நான் இன்றைக்கு ஏ பி என்று சொல்ல இங்கிலீஷ் பாடத்தை படிச்ச அந்த சார்ட்ட
நான் நிறைய அவருக்காண்டி நேத்து துவா செஞ்சேன். அவரை கண்ட இப்ப 20 வருஷத்துக்கு மேல. ஆனா அவருக்காண்டி நேத்து நிறைய அவருக்காண்டி துவா செஞ்சேன். ஏன்? எங்களை பராமரிச்சவங்க, எங்களை வளர்த்தவங்க, எங்களுக்கு படிச்சு தந்தவங்க, அது மாதிரி உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், பள்ளி ஹஸரத்மார்கள், எவ்வளவு நாங்க அழகான முறையில் நடக்க வேண்டியவங்க. நாங்க இதுக்கெல்லாம் மாற்றமா நாங்க நடக்கிறோம். அதனால இது எல்லாத்தையும் மாற்றிக்கொள்றதுதான் எங்களோட தீன். நாங்க தீன்தார் என்று சொல்லணும், இதெல்லாம் வரணும் எங்கள்கிட்ட. எனவே எல்லாம் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த பெரிய பாக்கியம் தான் தாய் தகப்பன், உஸ்தாதுமார்கள், உலமாக்கள், மூத்த மக்கள், எங்கட சகோதரங்கள், எங்கட குடும்பம், எங்கட புள்ள குட்டி எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா ஒருத்தருக்கொருத்தர் மதிச்சு இரக்கமா அன்பா நடக்கும் பொழுது அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில பரக்கத் செய்யற. அங்கதான் உள்ளங்கள் பிளவுபடும் போது பரக்கத் வாரல்ல, சல்லி மிச்சமா வரும். அந்த சல்லியால சோதனை தான் உண்டாகும். ஆனால் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா நாங்க ஒவ்வொருவரும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சரியாகி கொள்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. நம்ம அனைவரும் நீ அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, குற்றம் குறைகளை மன்னித்திருவாயா, கண்மணியான தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயா, கண்ணியமான உஸ்தாத்மாருக்கு நீ மக்ஃபிரத் செய்வாயா. நம்ம அனைவரையும் என்னுடைய பொருத்தத்துக்கு உட்பட்ட மக்களா நீ ஆக்கிடுவாயா. எங்களுடைய குறைகளை குற்றங்களை எல்லாம் மறைத்து நல்ல மக்களா இந்த உலகத்துல வாழ வைப்பாயா. எங்களுடைய கண்ணியத்துக்கு நீயே பொறுப்பாக